பசுபதி ஐயா சொல்லிட்டீங்களா? இல்லை மக்கள்கிட்ட சொல்லு. எல்லாருக்கும் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஒன்று, மக்கள் எப்போதுமே அன்போடும் பண்போடும் சந்தோஷமும் இருக்கும். வேற என்ன ஐயா, வாழ்க்கை தரம் தான் கொஞ்சம் உயர்த்தணும். அதுக்கு ஒரு முன்னாள் சொல்கிறேங்கண்ணே. எப்போவுமே மக்கள் வந்து பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் எப்போவுமே நினைக்கிறாங்க. ப்ரெசண்டில் இருங்க, பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் மட்டும் எப்போவும் மறந்துருக்கு. ஏன்னா பாஸ்டில் நடந்ததையும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதையும் எப்போவுமே மனசை வைக்காதீங்க, ப்ரெசண்டில் மட்டும். அது மட்டும் இல்லை கண்ட, எதிர்காலம் சிறப்பாக அமையணும்னா நிகழ்காலத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே மக்கள் வந்து போனதையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், வர்றதையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நடக்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். சிம்பிளாக சொன்னோம்னா டேக் இட் ஈஸி எடுத்துக்குது. அப்புறங்கள்ல லைஃப்பில் ஒரு விஷயந்தாங்க எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும், நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கணும். ஒரு காஃபி ஷாப் போகிறோம், சர்க்கரை கேட்டுருப்போம், சர்க்கரை போட்டு. ஸோ நம்ம வந்து ஓகே, இதுவும் நன்மைக்கு. அப்புறம் ஒரு எல்லா விஷயத்துலையும் நடக்கிற நிகழ்வு பூரா நன்மைக்குன்னு நினச்சி, காரணம் இல்லாமல் இறைவன் இதுலேயுமே ஒரு இது செய்ய மாட்டோம். ஸோ எல்லா விஷயங்களும் நன்மை. யார் நம்மளை திட்டுறாங்களா, ரொம்ப நேரம் நின்று பாட்டு என்ன திட்டினீங்களா, நன்மைக்கு அது சொல்ல கஷ்டம்தான். பட் அதில் ஒரு நன்மையும் இருக்குது. நம்ம குறையில் ஏதோ சொல்ல வர்றாரு, ஓகே, நம்ம ஒரு அப்படியா ஏதோ எல்லா விஷயத்துலையும் ஒரு நன்மைன்னு இருக்கும். நன்மையை மட்டும் அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகள் மட்டும் கவனமாக இருக்கும். பாசிட்டிவ் வேணும், ஃபியூச்சரும் வேணும். ஃபியூச்சர் நம்ம ப்ரைட்டாக இருக்கும், நம்ம ப்ரெசண்டில் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் என்ன, நேற்று நிலைமைக்கு நாம் தான் காரணம், இன்றைய நிலைமைக்கு நாம் தான் காரணம். ஸோ நாளைய நிலைமைக்கு நாம் தான் காரணம். அதை மட்டும் கவனம். வாழ்க்கை எப்போவுமே ஒரு சுவாரஸ்யம் தான். எப்போவுமே எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்லது. எல்லாருக்கும் எல்லா இன்பம் பெற்றதும் எல்லாம் வல்ல இறைவன்